டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது நிறைய கிளிப் வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த பழைய காலத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிமூவபிள் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் என்ன அப்படின்னா ஹாலிஸ் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நம்ம இது வேணாம் அப்படின்னு நினைச்சா கழட்டி வச்சுக்க முடியும். இந்த டைரக்ஷன்லயும் இதனால பல்ல நகர்த்த முடியாது. நம்ம ஏற்கனவே இருக்கிற வீடியோல கழட்டி மாற்ற மாதிரி இருக்கிற கிளிப்பை வந்து பார்த்தோம். அதனால இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தது தான் நம்ம இப்போ அதிகமாக பார்க்கக்கூடிய பிரேசஸ் அப்படின்ற முறை. இந்த பிரேசஸ் வந்துட்டு நமக்கு மெட்டல் மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா சில நேரத்தில் பல்லு கலரில் செராமிக் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் நமக்கு வேலை செய்ய போகுது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரேசஸை வந்து பல்லு மேலே ஒன்னொன்னா வந்துட்டு ஒட்டி இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு வயர் ஒன்று போகுது. அந்த வயர் வந்து இந்த பிராக்கெட்ஸ்குள்ள உட்கார்றதுக்காக நம்ம ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆக போகுது. இதனால மாசம் டென்டிஸ்ட்டை பார்த்து நம்ம இந்த எலாஸ்டிசிட்டி போகும்போது அந்த மாடியூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதே டைமில் சில நேரத்தில் வயரை கூட வந்துட்டு மாற்றுற மாதிரி டென்டிஸ்ட் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இதனால இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கிற பல்லையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த முறையில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் பல் எடுத்து தான் இந்த முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. எதனால ஃபோர்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம பயன்படுத்துறது பல்லு மேலே வந்து அதிகமாக வந்து அழுத்தம் கொடுக்க போகுது. அதனால அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது இருக்கிற அட்வான்ஸ்டு சிஸ்டம் வந்திருக்கிறது தான் வந்து செல்ஃப் லைகேட்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் பல்லு எடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதில் நம்ம அதை மாற்றி நம்ம பல்லு எடுக்காமலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் லைகேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிரேசஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. இது ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு மெட்டல் வயர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 31ஆம் தேதி ஆகும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. இந்த மாதிரி இருக்கிறத ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்த சிஸ்டம் தான் வந்து செல்ஃப் லைகேட்டிங் சிஸ்டம்.